வணக்கம் சென்னை, இது உங்கள் ராகினி. தமிழக அரசியலில் இப்போ ஒரு மெகா வோல்டேஜ் மோதல் வெடிச்சிருக்கு. டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி வீசிய அந்த வார்த்தை அம்புகள் இப்போ கோட்டை வரைக்கும் எதிரொலிக்குது. முதலமைச்சர் வாயத் திறந்தாலே பொய்யின்னு அன்புமணி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ அரசியல்ல ட்ரெண்டிங் நம்பர் 1. அந்த பரபரப்பான பின்னணி இதோ. இன்றைய டாப் சென்சேஷன். டெல்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி ராமதாஸ் சும்மா ரேஜ் மோட்ல பொளந்து கட்டிட்டாரு. டைரக்ட் அட்டாக், நோ ஃபில்டர்ஸ். த ப்ரூட்டல் அட்டாக். தமிழ்நாட்டை நரகமாக்கியது போதும்னு அன்புமணி சொன்னப்போ அரங்கமே ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிடுச்சு. திமுக அரசு எதற்கெடுத்தாலும் பொய் சொல்லுதுன்னு அடுக்கடுக்கான புகார்களை அள்ளி வீசியிருக்காரு. த இன்டர்வெல் ட்விஸ்ட். இதுவரைக்கும் கூட்டணியை பத்தி பேசிட்டு இருந்தவங்க மத்தியில தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும்னு அன்புமணி கொடுத்த அந்த கால் அவுட் இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி மாறியிருக்கு. த வைப். ஒரு பக்கம் திராவிட மாடல், இன்னொரு பக்கம் அன்புமணியின் இந்த அதிரடி அட்டாக். அறிவாலயம் தரப்புல இருந்து இதுக்கு என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு ஒட்டுமொத்த தமிழகமும் FDS ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் a கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் கேஆஸ் மேன். கண்ணா, அரசியல்ல அமைதியா இருக்கிறது அழகு, ஆனா அநியாயத்தை பார்த்து அன்புமணி மாதிரி கர்ஜிக்கிறது கெத்து. வாயத் திறந்தாலே போய் தமிழ்நாடே நரகம். அன்புமணியோட இந்த ஒரு பஞ்ச் டைலாக் இப்போ தமிழக அரசியலோட கிளைமேக்ஸே மாத்தி எழுதும் போல தெரியுது. எதிரிக்கு எதிரி நண்பன், ஆனா இங்க எல்லாரும் இப்போ களத்துல நேருக்கு நேர் நிக்கிறாங்க. இட்ஸ் an ஓப்பன் வார் பாஸ். அன்புமணியோட இந்த ஆக்ரோஷமான பேச்சு 2026 தேர்தல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் அன்கட் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி. இனிமேதான் ஆட்டம் உச்சகட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.